ஜூன் 13, 14, 15 நீலகிரி, கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், வானிலை குறித்த என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது? எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு? தென்மேற்கு பருவமழை தொடங்கி கடந்த ஒரு வார காலமாக தொய்வில் இருந்த நிலையில் இந்த வாரம் முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஜூன் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களிலும் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கு வாய்ப்பு என்பதால் நீலகிரி, கோவைக்கு 3 நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 5 மாவட்டங்களிலும் ஜூன் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்று முதலே தமிழ்நாட்டில் 7 நாட்கள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக சற்று தொய்வில் இருந்த தென்மேற்கு பருவமழை இந்த வாரம் முதல் மீண்டும் தீவிரமடைய இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.